सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. யுக்தமிதி சித்தாந்தங்கிறதுக்கு முன்னாடி அந்த பூர்வபக்ஷ வாக்கியம் தெரிஞ்சாதான் யுக்தமிதி சித்தாந்தங்கிற இந்த சித்தாந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியும். இல்லைன்னா வெறும் இதை மாத்திரம் யுக்தமிதி சித்தாந்தா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு, கிம் யுக்தம் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதுதான் பேசுகிற மாதிரி இந்த பாஷ்யம். முன்னாடி சொன்னது அதை பாதி தான் பேசுவோன்னு நான் சொன்னேன், வாக்கியத்தை பேசும்போது பூரா சொல்கிறது இல்லை. யுக்தம் இது சித்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டார். வேதாந்த வாக்கியம் பிரமாணங்கிறது கரெக்டு தான், சொன்னதில் தப்பு கிடையாது, நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், ஆகையால் சரி பதிலாகிடுச்சுன்னா அப்போ நான் சொல்கிறதுல ஒரு ஆக்ஷேபமும் இல்லையே, அதனால் நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். சூத்திரம் அதை தான் சொல்கிறது. வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய லிங்க சமன்வயேன பிரம்மபோதன சமர்த்தத்வா. பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியத்துக்கு சக்தி இருக்குது. அது எப்படி தெரியறதுன்னு கேட்டால் அந்த தாத்பரியம் இருக்குதுன்னு தெரியுது. பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு தாத்பரியம் இருக்குது பிரம்ம அதில். அது எப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருக்குது. லிங்கங்கள் 6 லிங்கங்கள் சொல்ல போகிறோம், அதை வச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது முடியாதுன்னு நான் தான் சொன்னேன். வேதாந்த வாக்கியம்னு சொன்னால் அது காரியபரமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்டால் அது தப்பு, நீ சொன்னது தப்பு. முக்காவாசி அப்படி வந்திருக்கலாம், ஆனால் அப்படித்தான் வரணுங்கிறது நியமம் இல்லை. 2 பேர் பாஷை தெரிஞ்சவா பேசிக்கும்போது காரியபரமாக ஏதாவது பேசினா தான் 3வது ஆசாமிக்கு தெரிய முடியும். ஏதாவது வஸ்துபரமாக பேசிகிட்டு இருந்தால் புரியாதுன்னு சொல்கிறியோ, நான் வஸ்துபரமாக பேசுகிற இடத்துல கூட புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த நியமம் அடிபட்டு போயிடும். காரியார்த்தத்வாது வியுத்பத்தேஹே ந சித்தே பிரம்மணி சப்தஸ்ய பிராமாண்யம் இது எதுக்தம் தது அசத். அது சரியில்லை. ஏன்? புத்திரஸ்தே ஜாதா இத்தியாதிஷு சித்தார்த்தேஷ்வபி வாக்கியேஷு சம்பந்த கிரகண தரிசனாத். காரியபரமான வாக்கியம் இல்லை புத்திரஸ்தே ஜாதகாங்கிறது. ஆனால் அந்த வாக்கியத்துலேருந்து அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிறவன் கண்டுபிடிச்சி விட்றான், இதைத்தான் இவன் சொல்கிறான். பாஷை தெரியாதவன் ஒரு பையன், ஆனால் விஷயம் தெரிஞ்சவன். பாஷை தான் தெரியாது, அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவன். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்த விஷயத்தை அவள் அப்பாவுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆள் போகிறான். வார்த்தாஹாரஹா அப்படின்னு பேர். இவன் எதுக்காக போகிறான் என்னங்களாம் தெரியும். கூடவே இந்த பையனும் போகிறான், பாஷை தெரியாத பையன். இவன் அங்கே போய் ஹே தேவதத்தா புத்திரஸ்தே ஜாதகா, தேவதத்தா உனக்கு புத்திரன் பிறந்திருக்கான் அப்படின்னு பாஷையில் சொல்கிறான். இவனுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. அதை கேட்டுட்டு அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. அது தெரிஞ்சிடும், முகத்தில் சந்தோஷமோ கோபமோ எல்லாமே முகத்தில் தெரியும். அதை மறைக்கிறது கஷ்டம். அது இயற்கையாக தெரியக்கூடியது இல்லையா? அந்த விஷயமும் இவனுக்கு தெரியும். அப்போ இதை கேட்ட உடனே அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுறதே, ஒரு விகாசம் தெரியுறதே, இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு இவன் வந்ததே அதுக்காக தானே. விஷயம் இவனுக்கு பாஷை தான் தெரியாது, ஆனால் விஷயம் எல்லாம் தெரியும்னு சொன்னேன்னு இல்லையோ பையனுக்கு. அதனால் இந்த குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக தானே வந்திருக்கான். ஆஹா புத்திரஸ்தே ஜாதகா அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினாலே இவன் சொன்னது உனக்கு குழந்தை புத்திரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறத தான் சொல்கிறான். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இது காரியபர வாக்கியமா? ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் தானே இது, இல்லையா? அதனால் காரியபரமாக வாக்கியத்தை 2 பேரும் பேசினாத்தான் இந்த பாலகனுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வழி கிடைக்கும். இல்லாட்டா கிடைக்காதுன்னு நியமம் இல்லை. இல்லாட்டாலும் சில அடையாளங்கள் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. இது எதுக்காக சொல்கிறதுன்னு சொன்னால் முக்காவாசி காரியபர வாக்கியத்தில் தான் நமக்கு விற்பத்தி வருது. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அப்படித்தான் எல்லா விற்பத்தியும் இருக்கணும், ஆக காரியபரத்தத்தை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது நியாயம் இல்லை. இப்போ இப்பேற்பட்ட இடத்துல
அந்த புத்திரஹா அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னு அவனால் தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த காரியபர வாக்கியத்தை, இது ஒரு விசேஷம் இதில் இருக்குது. காரியபர வாக்கியமாக இருந்தாலும் அந்த காரியபரமாக இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், அவனுக்கு காரியபரமாகத்தான் போதம் வந்ததுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிறச்சே சித்தார்த்த பரத்துவம் இருக்குது, புரிஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல யுக்தியால் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த காமானையன்னு சொன்னான், அவன் கேட்டான், இவனும் கேட்டான். அவன் கேட்டுவிட்டு உடனே கிடுகிடுன்னு போய் கொண்டு வந்தான். இப்படி கொண்டு வரும்போது அவன் என்ன புரிஞ்சுட்டு இந்த கவானயன காரியத்தை பண்ணினான் அப்படிங்கிறத இவன் ஊகிக்கணும். இப்போ நான் அந்த மாட்டை இழுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முதல்ல அந்த கவானயனம் மம காரியம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் அந்த காரியத்தில் இறங்குவேன். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் செய்யணும்னு தெரியணும்னா அந்த காரியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? கவுனா என்ன, கவானயனம்னா என்னன்னு, அந்த ஆணையனம்னா தெரியாத இந்த காரியத்தை செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்படியானால் எனக்கு கவுனா தெரியணும், ஆணையனம்னா என்னங்கிறது தெரியணும், அதுக்கப்புறம் கவானயனம்ங்கிறது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்து அப்புறம் அது காரியம்னு தெரியணும். அப்படியானா இவனுக்கு கூட அப்படி தான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியும், கவு தெரியாது, ஆணையனம் தெரியாது, ஆனால் கவானயனம் காரியம்னு தெரியறதுங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இந்த பிரயோஜ்யவர்தன் இருக்கானே, இவனுக்கும் கவானயனங்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சு அப்புறம் அதை காரியத்துவ புத்தி ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். அப்படியானால் இந்த வாக்கியத்திலேருந்து காரியத்துவ புத்தி வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்திருக்கே ஒரு புத்தி, அது ஆனைன விஷயகமான புத்தி, அது காரிய புத்தியோ? அது சித்த புத்தி தான், சித்தம்தான். அதுக்கு அப்புறம்தான் காரியங்கிற புத்தியே வரப்போகிறது. ஆக யாயா காரிய புத்தி, இதை செய்யணும் அப்படின்னு புத்தி வருதோ அது எல்லாமே சித்தார்த்த புத்தி பூர்விகா அப்படின்னு தன்னிடத்துல ஒரு வியாப்தியை கிரகிச்சு வச்சுட்டு, இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் எனக்கு ஒரு எண்ணம் வரணுமானால் அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் செய்யணும்னே சொல்ல முடியும். அப்போ காரியம்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அது சித்த விஷயகம் தானே. அப்போ அதே மாதிரி தான் இந்த எல்லா காரிய ஸ்தலத்தில் கூட அந்த பிரயோஜ்யவர்தன்னு சொன்னோமே, அவன் கூட முதல்ல சித்தார்த்த போதத்தை தான் அடையிறான், அதுக்கப்புறம் தான் அது காரியங்கிறத புரிஞ்சுட்டு வேலை செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயத்தை இங்கே விசேஷமாக எடுத்து சொல்லியிருக்கார். ஆகையால் நீ சொன்னது அடியோடு போச்சு. முதல்ல சித்தார்த்தத்தில் தான் புத்தி வருது, சக்தி கிரகம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் காரியத்துவ புத்தியும் வருது லிங்கலோடாதி பிரயோக ஸ்தலத்திலே. விருத்த விவகாரேபி வியுத்பித்சு ஸ்வஸ்ய பிரவருத்தி ஹேதுபூதாயாः காரியாவகதேः பதார்த்தஜானபூர்வகத்வ அவகமாத் பிரயோஜ்யவருத்தஸ்ய பிரயோஜகவாக்கியம் பதார்த்தஜானம் உத்பாதயதீதி நிச்சினோதி. அவனுக்கும் அந்த பதார்த்த ஜானத்தை இந்த வாக்கியம் உண்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் காரியத்துவ புத்தி வருது அப்படின்னு தான் தன்னை திருஷ்டாந்தமாக வச்சு அவன் அனுமானம் பண்ணிக்கும்படியாக இருக்குது. அதனாலே நீ ஒரேடியாக காரியம் இல்லாட்டா போதமே கிடையாதுன்னெலாம் சொல்லப்படாது. அதுக்கப்புறம் சொல்கிறார், கவலையே படாத, விருத்த விவகாரத்தில் காரியபர விருத்த விவகாரத்தில் தான் நமக்கு முதல் சக்தி கிரகங்கிறது கிடையாதுங்கிறத இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். விருத்த விவகாரத்துக்கு அவா 2 பேர் பேசிக்கிறத பற்றி நீ கவலையே பட வேண்டாம். தனியாகவே நமக்கு ஆப்தாளாக இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுறாளாம், இப்போது சின்ன குழந்தைய கையில் வச்சுண்டு அந்த மாடு அது ஒவ்வொரு வஸ்துவை காமிச்சு, மாடு இது மாடு, இது என்னது, இது காக்கா, இது குருவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அது கண்டுபிடிச்சிக்கிறது ஒரு காரியமும் கிடையாது. இதை செய்யணும் சொல்கிறோமா? இல்லை. ஆனால் இதை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறதா இல்லையா? இது பிராசமிக வியுற்பத்திக்கிறார் தானே. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன பாஷை தெரியும்? ஒன்றும் தெரியாது. இந்த அப்பா அம்மாலாம் அந்த வஸ்துவை காமிச்சு இதை மாடு மாடுன்னு ஓ சரி இதுதான் மாடு அப்படின்னு சப்தார்த்த சம்பந்தத்தை கிரகிச்சுக்கிறது. அதனால காரியபரங்கிற இந்த ஆக்ரகம் கூடாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல், அதுவா கிமிஹ விருத்த விவகாரேண வியுத்பத்தேஹ பிரகாராந்தரேணாபி சித்தத்வாத் ததா ஹி பாலாஹ மாத்ராதிபிஹி
शिशु पशु प्रभृतीन अर्थान अंगुल्यादिना निर्दिश्य तत्तत् शब्दान् तेषु तेषु अर्थेषु प्रयुञ्जानैः बहुशः शिक्षिताः तेषु तेषु अर्थेषु व्युत्पद्यन्ते. இந்த மாதிரி பல தடவை இது மாடு மாடுன்னு சொல்லி காமிச்சாச்சுன்னா இப்போ மாடுன்னா அவனுக்கு அர்த்தம் புரிஞ்சு போயிடுது குழந்தைக்கு இல்லையா. ஒரு காரியமும் இங்கே இல்லை. அது மாத்திரம் இல்லை, காவிய நாடக அனபிஜ்ஞா புருஷாக தது அபிஜ்ஞ புருஷ சமீபம் ஏத்திய பதவிச்சேதம் கிருத்வா அஸ்ய சப்தஸ்ய அயமர்த்தா இது சர்வசப்தானாம் அர்த்தம் அவகச்சந்தி. இப்படி தானே நாம் எல்லாரும் படிக்கிறோம், புஸ்தகம் படிக்கிறது. இவனுக்கு புஸ்தகம் படித்தா ஒன்றும் தெரியாது, உடனே வாத்தியார்கிட்ட போகிறான், இது எப்படி படிக்கணும் என்ன புரியலையே. உடனே வாத்தியார் வந்து அந்த பதச்சேதங்கள்லாம் பண்ணி ஒரு பதத்துக்காக அவனுக்கு தெரியபடி அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறா. அங்கே என்ன காரியம் இருக்குது, என்ன பண்ண சொல்லலாம், ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொடுத்தா புரிகிறதோ இல்லையோ. ஆக இது நிறைய நமக்கு பழக்கத்தில் இருக்குது. அதனால் அஸ்ய சப்தஸ்ய அயமர்த்தகான்னு அவள் சொல்லிக் கொடுத்தா புரிகிறது, அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. அத்தः சித்தார்த்தேபி வியுத்பத்தி சம்பவாத் தத்ர சப்தஸ்ய பிராமாண்யம் அஸ்தி. ஆக சித்தார்த்தே சப்த பிராமாண்யம் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. அதனால் என்னாச்சு, வேதாந்த வாக்கியானாம் பிரம்மணி பிராமாண்யம் உண்டு அப்படின்னு சித்தமாச்சு. அப்போ ஒன்று சொன்னால், ஏற்கனவே அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னான் இல்லையா. இந்த வேதாந்தம் ஒரு அம்சத்துக்கு சரி பண்ணியாச்சு. அடுத்த அம்சம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த வாக்கியம் தான் முதல் பிரமாணம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அனுமான பிரமாணத்தால் தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் வேதாந்தமும் அதை தான் சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக இதே பிரமாணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னானா இல்லையா. அதுக்கு சொல்கிறார், அது முடியாதுப்பா, மற்ற இடத்துல சொல்லலாம், ஆனால் பிரம்ம விஷயத்தில் ஒன்றால் அனுமானம் பண்ணுறதுக்கு வழி இல்லை, தெரியாது, வராது. எதுக்தம் ஜகதா காரிய விசேஷத்வாத் கர்த்திரு விசேஷஸ்ய பிரம்மணः அனுமானாதபி சித்திரிதி தன் ந சம்பவதி. இது முடியாது. விசித்திர ரச்சனஸ்ய ரத பிராசாதாதேः அநேக கர்த்திருக்கத்துவ தர்சனாத் அனுமானேன அஸ்ய ஜகதா ஏககர்த்திருக்கத்துவ சாதன அயோகா. அனுமானம் இருக்கே, இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம அனுமானம் பண்ணுறச்ச ரொம்ப பொதுவான ஒரு ரீதியில் அதை சொல்லிக் கொடுக்குமே தவிர விசேஷ ரூபமாக தெரிவிக்காது. இந்த புகை இருக்குது, அதனால் அங்கே நெருப்பு இருக்குது, அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். அந்த நெருப்பு என்ன நெருப்பு, எப்படி வந்தது, அதில் என்ன பத்திண்டு எரியிறது, அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அந்த புகையை வச்சுண்டு? அதெல்லாம் முடியாது, அது தேவையும் இல்லை. நெருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா போகிறோம், அங்கே பார்த்து அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆக அனுமானத்துக்கு அவ்வளோதான் சக்தி. அது எங்கே எப்படி பார்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல தான் அது வந்து நமக்கு அனுமானம் வேலை செய்யும். இப்போ இங்கே பார்த்தா ஒரு பானையை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு குலாலம் போகிறோம், அவன் பண்ணிடுறான், அது சின்ன காரியம். ஆனால் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஆசாமி வந்து கட்ட முடியுமா? அவனுக்கு நிறைய பேர் சேர்ந்து தானே பண்ணியாகணும். ஆக நம்மக்கிட்ட ரெண்டு விதமாக நமக்கு வியாப்தி இருக்குது. வேலை, அதாவது ஒரு காரியம் உண்டாகணும்னு சொன்னால் கர்த்தா இருக்கணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் காரியம் பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல நிறைய பேர் சேர்ந்து பண்ண முடியாது இருக்கும். அப்போ இந்த உலகங்கிறது எவ்வளோ பெருசு, இந்த ஜெகத்து சாமானியப்பட்ட விஷயமா? இப்பேற்பட்ட இந்த ஜெகத்தை உண்டாக்கணும்னு சொன்னால் அது எத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு தானே நம்ம அனுமானம் காமிக்கும் இல்லையா? ஒத்த ரெண்டு பேர் இல்லை, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டியை பண்ணணும்னு சொன்னால் அப்பா அத்தனை பேர் அதில் சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சி அந்த பண்ணியிருக்கணும் அப்படின்னு தானே அனுமானம் சொல்லிக் கொடுக்கும். ஈஸ்வரனை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அனுமானத்தாலே? ஆக ஒரே ஒரு கர்த்தா சர்வஜனாக இருந்துட்டு சர்வசக்தியாக இருந்துட்டு அவர் இந்த ஜெகத்தை உண்டு பண்ணினாருங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு அனுமானத்துக்கு சக்தி கிடையாது. ஆக அனுமானத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அப்பேற்பட்ட கர்த்தாவானவர் இதை உண்டு பண்ணுறவர் அப்படிங்கிறத நம்ம எதனால் தெரிஞ்சுக்கிறோம்? வேதாந்த பிரமாணத்தால். அப்போ அதுதான் பிரமாணம். அப்போ அனுமானத்தால் சித்தமாயிடுத்து என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அதுதான் பிரமாணம், முதல் பிரமாணம். ஆக அதான் வியாப்தி பலாத் இன்னொன்று கூட ஆபத்து வரும். லோகத்தில் நாம் பார்க்குற கர்த்தாக்கள்லாம் எப்படி இருக்கான்னா, யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கா, கர்மவசியமாவது இருக்காள், கடைசியில் ஏதோ தன்னுடைய பிராரப்த கர்மாவுக்காவது கட்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தெரியுது. அப்படின்னா
ஜகத்துக்கு நீ அனுமானத்தால் கர்த்தாவை சாதிக்க வந்தேன்னா அவன் ஒரு ஈஸ்வரனாவா சித்திப்பான். அவன் யாருக்கோ கட்டுப்பட்டவனாத்தான் சித்திப்பானே தவிர ஈஸ்வரனை சாதிக்க முடியாது அனுமானத்தினாலே. வியாப்தி பலாத் கர்மவசியத்வாதீனாம் கர்த்தரி பிராப்தேஷ்ச பூர்வம் உக்தத்வாத் அத்தः ந அனுமானகம்யம் பிரம்ம சம்பவதி, முடியாது. நான் அனுமானத்தை வேண்டான்னு சொன்னால் ஒரேடியாக ஒதுக்கலை. முதல் பிரமாணமாக வேதாந்தத்தை வச்சுண்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அனுமானம் கூட இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை வேண்டாங்கல, அது இருக்கட்டும், அது நான் வேண்டாம் சொல்ல, அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த வேதாந்த வாக்கியத்துக்கு தான் முதல் பிராமாண்யம் பிரம்ம விஷயத்தில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் மற்ற பிரமாணங்களுக்கும் இந்த வாக்கிய பிரமாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன் இல்லையா. மற்ற பிரமாணத்தில் எதெல்லாம் தெரிஞ்சதோ அதெல்லாமே அதை பிரமாணமே சொல்லிவிடலாம். ஆனால் வாக்கியங்களில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் தான் எதில் தாத்பரியமோ அந்த தாத்பரிய விஷயத்தில் தான் அந்த வாக்கியத்தை பிரமாணம்னு ஒத்துக்க முடியும்னு சொன்னோம். அப்படி பார்க்கறச்சே வேதாந்தத்தில் பிரம்ம பிரதிபாதகத்துவம் தாத்பரியன்னு தெரியறது அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் பண்ணுறார். எத்திர வாக்கியானாம் தாத்பரியம் தத்ரஹி தேஷாம் பிராமாண்யம். தாத்பரியம்னு ஒன்று உண்டு. அந்த தாத்பரியங்கிறது எந்த விஷயத்தில் தாத்பரியம் இருக்கோ சப்த பிரமாணம் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பிரமாணம். மற்ற விஷயங்கள்லாம் கூட இருக்கிறது அதுக்கு உபகாரகமாக இருக்குமே தவிர அதெல்லாம் அந்த விஷயத்துக்கு சப்த பிரமாணம் சொல்ல முடியாது. ந பிரத்யக்ஷாதீனாம் இவ சர்வத்திர அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது தாத்பரியத்தை? அப்போ சொல்கிறார், பிரம்மணி தாத்பரிய நிர்ணாயக்கானி கானி லிங்கானி இது சேத் உபக்கிரமாதீனி ததா படந்தி உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாசः அபூர்வதா ஃபலம் அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. ஒரு தாத்பரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உபக்கிரம உபசம்ஹாராதிகளெல்லாம் தாத்பரிய லிங்கம்னு சொல்லுவாள். அதாவது இது பொதுவாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் தார்க்கிகால் கூட இந்த விஷயத்தை நமக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறா. இந்த நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த புகை இருக்கிறதுனால அங்கே அக்னி இருக்குதுன்னு, இது சுவார்த்தானுமானம். பரார்த்தானுமானம் அப்படின்னு சொல்கிறத இந்த விஷயத்தை இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கணும். அப்போ பரார்த்தானுமானம்னு பண்ணுவோமோ, அங்கே என்ன சொல்ல பரார்த்தானுமானம் 5 வாக்கியங்களை அவன் சொன்னால் பரார்த்தானுமானம் பூர்ணமாகும். அவனை பார்த்து பர்வத்தோ வன்னிமான் அச்சா. அடுத்தது தூமவத்வாத். அதுக்கு அடுத்த வாக்கியம் யோ யஹா தூமவான் சஹ சஹ வன்னிமான் யதா மகானசம். அதுக்கடுத்த வாக்கியம் ததாச்சாயம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அயமப்பி பர்வதா வன்னி வியாபிய தூமவான் தஸ்மாத் ததா. தஸ்மாத் ததா தஸ்மாத் பர்வத்தோ வன்னிமான் அர்த்தம். இங்கே பாரு, பர்வத்தோ வன்னிமான்னு தானே ஆரம்பித்தான். தஸ்மாத் பர்வத்தோ வன்னிமான் அப்படின்னு முடிக்கிறானே. பர்வத்தோ வன்னிமான் தான் ஆரம்பம், பர்வத்தோ வன்னிமான் தான் முடிவு. அப்படின்னா இந்த 5 வாக்கியத்தில் இவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கானே. எதில் தாத்பரியம்? பர்வத்தோ வன்னிமான்னு சாதிக்கிறதுல தாத்பரியமா, இல்லை அங்கே தூமம் இருக்குதுன்னு தாத்பரியமா, இந்த மகாநசத்தை பற்றி ஏதோ பேசியிருக்கானே அதை சொல்கிறதுக்கு வந்ததுல தாத்பரியமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அது தாத்பரியம் இல்லை, பர்வதோவன்ஹிமான்னு தான் தாத்பரியம். ஏன்னா அதில் ஆரம்பித்து அதுலேயே முடிக்கிறான், அதைத்தான் நிரூபணம் பண்ணி சாதிக்கிறான். அப்போ என்னாச்சு, அந்த 5 வாக்கியமும் சேர்த்து மொத்தமாக இவன் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பர்வதோ வன்னிமான், அவ்வளோதான். இப்படிதானே சொல்லணும். இதுதான் உபக்கிரமோபசம்ஹார ஐக்கரூப்பியம்னு சொல்லுது. ஆரம்பமும் கடைசியும் ஒன்றா இருந்தால் நடுப்புற இருக்கிறது எல்லாம் அதை உபவாதனம் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயம், அது முக்கியம் இல்லை, இதுதான் பிரதான விஷயம். அப்படி நமக்கு நிறைய வேதாந்த வாக்கியத்தில் உபக்கிரமோபசம்ஹார ஐக்கரூப்பியம் கிடைக்கிறதுங்கிறது சொல்கிறார். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தா சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் இத்யுபக்கிரம தத்வமசீத்யுபசம்ஹார. முதல் இது சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் அப்படிங்கிற இடத்துல ஜகத்துக்கு காரணமான அந்த வஸ்துவை சத் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சத்துங்கிற சப்தம் நம்ம பரமேஸ்வரனை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. தத் துவமசி அப்படிங்கிறதுல அந்த தச்சப்தம் என்ன சொல்கிறது? இப்போ சொன்னால் அதே பரமேஸ்வரன் தான் சொல்கிறது.
அப்போ ஆரம்பத்தில் எந்த பரமேஸ்வரனை சொல்கிற வாக்கியம் வந்திருக்கோ முடிக்கிறச்ச அதே பரமேஸ்வரன் தான் நீன்னு சொல்கிறச்ச உபக்கிரமத்திலையும் உபசம்ஹாரத்திலையும் சொல்லப்படுறது அந்த பரமேஸ்வரன் தானே. அப்போ இதுலேன்னு தெரியலையா, இதை நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் நடுப்புற வந்த விஷயங்கள் எல்லான்னு. ஆக இந்த உபக்கிரம உபசம்ஹார ஐக்கியரூபியத்தை வச்சுண்டு இந்த வேதாந்தம் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை சொல்ல வந்தது அப்படின்னு தாத்பரியம் புரிஞ்சுக்க முடியும். தாத்து பிரசாதான் மகிமானம் ஈஷம் அப்படின்னு உபக்கிரமஹா யஃப் பரஸ்ஸ மகேஸ்வரஹ அப்படின்னு உபசம்ஹாரம். இன்னொரு இடத்துல இங்கே என்ன பண்ணுறார், மகிமானம் ஈஷம் பஷ்யதி தமக்ரது பஷ்யதி வீதசோகா தாத்து பிரசாதான் மகிமானம் ஈஷம்னு வருது. ஈஷம்னு பதம் இருக்கு. ஆஹா ஈஸ்வரனை சொல்கிறது புரிஞ்சு போச்சு. முடிக்கிறச்ச எஃப்பரஸ மகேஸ்வரகான்னு முடியும். இதுலேயும் சந்தேகம் இல்லை, அதே ஈஸ்வரனை தான் சொல்கிறதுன்னு. அப்போ இந்த உபக்கிரம உபசம்ஹாரம் ரெண்டையும் வச்சு பார்த்தா இது ஈஸ்வரனை சொல்ல வருதுன்னு தெரியுறதோ இல்லையோ. ஏவம் அந்நியத்திராபி திருஷ்ட. இந்த உபக்கிரம உபசம்ஹார ஐக்கியரூபியம் இது எல்லாத்தையும் வச்சுண்டு அந்த வேதாந்த வாக்கியத்தை நாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்படி சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு தான் சிரவணம்னு பேருன்னு ஸ்மிருதி சொல்கிறது. அஜான பிரபவம் துக்கம் ஞானம் தஸ்ய நிவர்த்தகம் சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரவணம் தத் பிரவர்த்தகம். அதாவது துக்கங்கிறது அஜானத்தினால வரக்கூடியது. இந்த அஜானத்தை போக்கக்கூடியது ஞானம். அந்த ஞானம் எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் சர்வ வேதாந்த வாக்கிய ஸ்ரவணம் பண்ணினா ஞானம் வரும். ஸ்ரவணம்னா என்னது, காதால் கேட்குறதா அப்படின்னு கேட்டால் ஸ்ரவணம் நாம வாக்கியானாம் வைதிகானாம் பராத் பரே உபக்கிரமாதிபிர் லிங்கைஹி சிவே தாத்பரிய நிர்ணயா. இதுதான் சிரவணமா. வேதாந்த வாக்கியத்தை வெறும் காதால் கேட்குறது அந்த சிரவணம் இல்லை. இது வேதாந்த வாக்கியத்தை ஆலோசனை பண்ணி பார்த்து இந்த உபக்கிரமோபசம்ஹாராதி தாத்பரிய லிங்கங்களை கொண்டு பரமசிவனிடத்துல தான் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் தாத்பரியம் இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருது இருக்கு இல்லையோ. அந்த விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணுறது அதுக்கு தான் சிரவணம்னு பேருன்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த விதத்தில் தாத்பரியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபக்கிரமோபசம்ஹாரு அப்படிங்கிறத சொன்னோம். இன்னொரு தாத்பரிய லிங்கம் அபியாசகா. ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி பேசின்னு இருக்கிறச்ச அடிக்கடி ஒரு விஷயத்தை குறிப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஊகிக்கலாம் இவன் எதுக்காக திருப்பி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அந்த விஷயத்தை கேட்குறவன் ஸ்ரோதாவாக இருக்கிறவன் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேசுகிறச்ச பல விஷயங்கள் மறந்து போயிடும் இல்லையா. கேட்குறவன் அத்தனையும் அப்படியே மனசில் வச்சுட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறச்ச பேசுகிறவன் ஜாக்கிரதையாக தன்னுடைய தாத்பரிய விஷயம் மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நடுப்புற கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆக எந்த விஷயத்தை அவன் அபியாசம் பண்ணி, அபியாசம்னு சொன்னால் புனః கசனம், மறுபடியும் எந்த விஷயத்தை சொல்கிறானோ அந்த விஷயத்தில் அவனுக்கு தாத்பரியம் இருக்குங்கிறத அவன் காண்பிச்சு கொடுக்குறான் இல்லையா. ஆக இந்த அபியாசங்கிறது இன்னொரு தாத்பரிய லிங்கம். அதுவும் நிறைய இருக்குது. சர்வோ வை ருத்ரஹா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அம்பிகா பதய உமாபதயே அப்படின்னு வருது. யோ வை ருத்ரஸ பகவான் பூர்புவஸ்வஹா அப்படின்னு வருது. இப்படி நிறைய இடத்துல உபனிஷத்தில் இந்த பரமேஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கு. ஆக அபியாசத்துக்கு குறவே இல்லை, அதுவும் நிறைய இருக்குது. மூணாவது அபூர்வதா. அபூர்வதாங்கிறது என்ன, வேதேதர பிரமாண அப்பிராப்ததா. இந்த உபனிஷத்தை சொல்லிக் கொடுக்கலைன்னா தெரியவே தெரியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை அபூர்வம்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த ருத்ரனை பற்றி இப்படி இருக்கார் அப்படி இருக்காருங்கிற பரமேஸ்வரனை பற்றி வேறு ஏதாவது பிரமாணம் தெரிவிக்க முடியுமா? அனுமானத்தால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிரத்யக்ஷன் லாயக்கு இல்லை. ஆக இப்படி பார்க்குறச்சே நமக்கு லௌகிகமான எந்த பிரமாணத்தினாலேயும் இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த விஷயம் இந்த வேதாந்த வாக்கியத்தினால மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆனத்தினாலே இது அபூர்வமாக இருக்குது. அது ஒரு தாத்பரிய லிங்கம். அப்புறம் பலம்னு இருக்குது. பலம்ங்கிறது என்னன்னா பிரம்ம ஜானம் பலம்னுட்டார். இந்த வேதாந்தத்தை நம்ம படித்ததுனால நமக்கு அதை பற்றின ஞானம் வருது, பிரம்மத்தை பற்றின ஞானம். ஞானம்தான் பலம். இந்த பலமும் ஒரு தாத்பரிய லிங்கம்னு சொல்லியிருக்கேன். எந்த விஷயம் பலவத்தாக இருக்கோ அதில் தான் தாத்பரியம். அர்த்தவாதம்ங்கிறது என்னென்னா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரத்வம்சாதேக. அர்த்தவாதம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் எந்த விஷயத்தில் தாத்பரியமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் உசத்தி சொல்லுவோம்.
வசத்தியாக சொன்னால் அதுதான் அர்த்தவாதம்னு பேர். ஆக பரமேஸ்வரனை அப்பேற்பட்ட ரொம்ப வசத்தியாக சொல்லியிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த அர்த்தவாதத்தினாலே அதில் தாத்பரியம் வேதாந்தங்களுக்கு உண்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உபபத்திகின்னு சொன்னால் விரோதாபாவா சர்வஜதாதி சம்பத்திருவா. பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் வரும்படி இருந்தால் அந்த விரோதம் வராதபடிக்கு உபபத்தி சொல்லியிருந்தால் அப்போ அதில் தாத்பரியம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வாக்கியம் சொல்கிறது, ஆனால் அந்த வாக்கியம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேறு தப்பாக இருக்குது, அதுக்கு விரோதமாக தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உபபத்தி சொல்லியிருந்தால் தான் அதை நான் எடுத்துக்க முடியுமே தவிர உபபத்தி சொல்லலைன்னா நான் பேசாமல் விட்டுடுவேன், அது கவுனம்னு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். வாக்கியத்தில் யஜமான பிரஸ்தரஹான்னு வருது. யஜமானஹா பிரஸ்தரஹா அப்படின்னா அந்த யாகத்தில் யார் எஜமானனாக இருக்கானோ அவனும் பிரஸ்தரம்னு சொல்லக்கூடிய, பிரஸ்தரங்கிறது ஒரு தர்ப கட்டு, தர்பையை நடுப்புறேந்து மடக்கி ஒரு கட்டு கட்டியிருப்பா, பிரஸ்தரம்னு பேர். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் யாகத்தில் போய் பார்க்கலாம், தர்பம் அந்த பிரஸ்தரம் தனியாக இருக்குது, எஜமானன் தனியாக இருக்குது, இது வேறு அது வேறுங்கிறது பிரத்யட்சமாக தெரியுது. இப்போ எஜமான பிரஸ்தரஹா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன், அது எப்படி அப்படின்னு நமக்கு தோணுமோ இல்லையோ? எப்படின்னு கேட்டுனே இருக்க வேண்டியது தான், அதுக்கு ஒன்றும் உபபத்தி கிடையாது. உபபத்தி சொன்னால் சரின்னு ஒத்துக்கலாம் இல்லையா? உபபத்தி இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அது கவுன பிரயோகம்ப்பா. பிரஸ்தரே யஜமான பத பிரயோகா கவுனகா. அந்த பிரஸ்தரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக, வசத்தியாக சொல்கிறதுக்காக யஜமான பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இதே உபபத்தி சொல்லி இருந்தால் அப்போ நம்ம அதை எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு அதுதானே ஆகாங்ஷை. இது பிரமாண விருத்தமாக இருக்குது, இது எப்படி அப்படின்னு கேட்டால் அது இப்படி அப்படின்னு அதை சொல்லி கொடுத்துருந்தால் சரிதான்னு வச்சுக்கலாம். புரியுறதா? அதுதான் உபபத்திங்கிறது விரோத அபாவத்தை சொல்லி கொடுக்கணும். அது அதே சமயத்தில் சர்வஜதாதி சம்பத்திருவா. லோகத்தில் நம்ம எங்கேயுமே சர்வஜத்தை கண்டதே கிடையாது. யாராக இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவாளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது தானே தவிர எல்லாமே தெரியும் அப்படின்னு எங்கேயாவது சர்வஜத்துவம் பார்த்துருக்கோமான பார்த்ததில்லை. அப்போ ஈஸ்வரன் ஜெகத்கர்த்தாவாக இருக்கிறவன் சர்வஜன் அப்படிங்கிறத இருந்தால் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ண முடியும். ஒத்தனா தனியாக இருந்துட்டு எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அப்படி இருந்தாகணும். அது எப்படி இருக்க முடியும்னு கேட்டால் அது உபபத்தி சொல்லி காமிக்கிறது உபனிஷத்து. அதனால் இதெல்லாம் நம்ம உபபத்திங்கிறதுல சேர்த்துக்கலாம். ஆக இந்த விதமாக இத்தனை தாத்பரிய லிங்கங்களை கொண்டு வேதாந்த வாக்கியங்கள்லாம் அந்த பரமேஸ்வரனை சொல்கிறது அதில் தாத்பரியம் கொண்டதாக இருக்குதுன்னு நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த வேதாந்த வாக்கியத்தில் இன்னும் ஒரு அம்சம் மாத்திரம் சொல்லிட்டு நான் இதை பூர்த்தி பண்ணிவிடுவேன். அப்புறம் உள்ளதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கிறதா. என்னன்னு கேட்டால் இங்கே முக்கியமான விஷயம், இந்த வேதாந்தங்கள்லாம் வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பிரம்மஸ்வரூப ஞானத்தை விதிக்கவும் செய்யறதுன்னு மேலே ஒரு சித்தாந்தம் கொண்டு வரும். ந கேவலம் பிரம்மபரா வேதாந்தாக கிந்து ஆத்மாவாரே திரஷ்டவியா இத்தியாதிஷு தத் ஞான விதிபரா அபிஜாயந்தே. தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை விதிக்கவும் செய்கிறது வேதாந்தம். இப்போ ஆரம்பத்தில் கேட்டாலும் இல்லையோ, விதிபரமாக இல்லையே இந்த வேதாந்தான, அதனால் அது அப்பிரமாணம்னு சொல்லுவோம் தானே. அப்படி சொல்ல, இது விதிபரமாகவும் இருக்குது. அதனால் இது வேதாந்தம் விதிபரமானத்தால் இது பிராமாண்யம் தாராளமாக சொல்லலாம், நீ கவலைப்படாதே. அப்போ அவன் கேட்டான், பிரம்மபரமாகவும் இருக்குது விதிபரமாகவும் இருக்குன்னு சொன்னால் வாக்கியபேத தோஷம் வருமே அப்படின்னு. அந்த வாக்கியபேத தோஷத்துக்கு சொல்கிறார், இந்த பாருப்பா, வாக்கியபேதங்கிறது ஒரு தோஷம் இல்லை. ரெண்டில் தாத்பரியம் இருந்ததுன்னா, அப்போ தாத்பரியம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வாக்கியபேதம் தோஷம் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறார். நான் கண்ணால் ஒரு கட்டத்தை பார்க்குறேன். கண்ணால் கட்டத்தை பார்க்கும்போது கடத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கண்ணை திறக்கிறேன். ஆனால் கட்டம் மாத்திரம்தான் தெரியும்னு ஏதாவது நியமம் உண்டா? கண்ணை திறந்து பார்த்தானா என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறத வேணும்னா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரலாம். ஆனால் பார்த்தது ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட விஷயம் தெரியும். கட்டம் தெரியும், கடத்தில் உள்ள ரூபம் தெரியும், அதுக்குள்ளே ஏதாவது இருந்ததுன்னா அது வேறு தெரியும், அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியும், ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். அது எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும்.
நிறைய விஷயங்கள் அது தெரிவிக்கிறதுங்கிறதுக்காக ஏதாவது சக்ஷுர் பேதம் வந்துவிடுமா, பிரமாண பேதம். ஒரு பிரமாணம் ஒன்றைத்தான் தெரிவிக்கணும் அப்படின்னு ஏதாவது நியமம் கிடையாதே, நிறைய விஷயங்கள் தெரிவிக்கலாமே. அப்போ இந்த வாக்கியமானது இதுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்குது, அதுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டுலேயும் தாத்பரியம் கொண்டதாக இருக்கட்டுமே, அது என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறார். ரூப பிரத்யாயகேன சக்ஷுஷா யதா திரவியஸ்யாபி சித்திஹி ததா விதிபரைரப்பி வேதாந்தைஹி பிரம்மசித்திஹி இது ந உபயப்பரத்துவ விரோதா. இது விரோதமே இல்லை. இது ஞான விதி பரமாகவும் ஆகலாம், பிரம்மஸ்வரூப தாத்பரியம் கொண்டதாகவும் ஆகலாம், ரெண்டும் ஆகலாம். அப்போ ஞானத்தை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எதுக்காக விதிக்கணும்? அத்வைதிகள் ஞான விதியை நிராகரணம் பண்ணுவான், ஞானத்தை விதிக்க முடியாது அப்படின்னு. அது விதானம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு, என்ன பிரயோஜனம் கேட்குறவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் வச்சுப்போம். தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லாமலே அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னால் தெரியத்தானே தெரியுறது. இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாதான் தெரியுமா? அப்படி ஒன்றும் இல்லை. அந்த வாக்கியத்தை சொன்னாலே அந்த அர்த்தம் தெரியுதான் தெரியுது. நீ இந்த வாக்கியத்திலேருந்து இப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விதியாக சொன்னால் தான் அது தெரியுறதுன்னு இல்லையே. விதி இல்லாமலே அப்புறம் தெரியுறதோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு விதின்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறார், ஆமாம் பிராப்தி இருக்குது, அதனால் அபூர்வ விதி இல்லைன்னு சொல்லலாம். விதிகளில் 3 பிரகாரம் இருக்குது. நியம விதி, பரிசங்கியா விதி. அபூர்வ விதியை தவிர்த்து அபூர்வ விதி, நியம விதி, பரிசங்கியா விதின்னு 3 விதி உண்டு. அபூர்வ விதி அப்பிராப்தமான விஷயத்தில் தான். இந்த விதி இல்லைன்னா அந்த விஷயம் பிராப்தி ஆகாது. அப்பேற்பட்ட சமயத்தில் தான் அபூர்வ விதின்னு சொல்லுவோம். அது வேணும்னா ஞானத்தில் வேண்டாம். ஆனால் நியம விதியும் பரிசங்கியா விதியும் பிராப்த விஷயத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நியம விதி அல்லது பரிசங்கியா விதி இந்த மாதிரி விதிகளை வேதாந்தத்திலையும் நம்ம ஒத்துக்கலாம், ஞான விதியிலையும் அப்படி ஒத்துக்கலாம். ஞானத்தில் ஆத்ம ஞானம்தான் நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், மற்ற லௌகிக விஷய ஞானங்களுக்கு வியாபிருத்தி பண்ணுறதா இருந்தால் அதை பரிசங்கியா விதின்னு சொல்லணும். ஆத்மாவை அவசியம் தெரிஞ்சுட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்போ எதை வியாபிருத்தி பண்ணுறது? தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது, அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விதிக்கலாம். இந்த விதி நியம விதி. இதை தெரிஞ்சுக்கலாம், மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பரிசங்கியா விதி. ஆக இந்த மாதிரியாக ஆத்ம ஞானத்தில் விதி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகையால் இந்த விதிபரமாகவும் இருக்கலாம். வாக்கிய பேதங்கிறது ரெண்டுலேயும் தாத்பரியம் இருந்தால் தோஷம் இல்லை. அதனால தான் பல இடத்துல ஒரே வாக்கியமாக இருக்கும், ஆனால் 2 அர்த்தத்தில் தாத்பரியம் கொண்டதாக பேசிடுவான் வக்தா. அப்படி தாத்பரியம் இருந்ததுன்னு சொன்னால் அவன் சொன்னது ஒரே விஷயமாக இருக்கும். ஆனால் கேட்குறவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே ஆவர்த்தி பண்ணி 2 அர்த்தத்தையும் எடுத்துடுவான். ஸ்ரோதாவாக இருக்கிறவன் அந்த வாக்கியத்தை 2 வாக்கியமாக பண்ணிட்டு ஆவர்த்தி பண்ணால் 2 வாக்கியமாகிடும். 2 வாக்கியமாக பண்ணி 2 அர்த்தத்தையும் எடுத்துப்பான். அப்படிங்கிறது லோகத்தில் இருக்குது. ஆக சொல்கிறவன் தந்திரேன உச்சாரயத்தின்னு சொல்லுவான். அதாவது தந்திரம்னா 2 தடவை சொல்ல வேண்டியதை 2 வாக்கியமாக சொல்ல வேண்டியதை ஒரே வாக்கியமாக சொல்லி வைக்கிறான். கேட்குறவன் அதுலேருந்து 2 வாக்கியமாக அதை பண்ணிட்டு 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது வாக்கியபேதமா? வாக்கியபேதம்ங்கிறது தாத்பரியம் தெரியாத சமயத்தில் தோஷமாக இருக்கலாம். ஆனால் 2 விஷயத்தில் தாத்பரியம்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த வாக்கியபேதத்தை தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையாலே இந்த இடத்துல உபாசனைங்கிறதும் விதிக்கப்படுறது, ஞானமும் விதிக்கப்படுறதுன்னு சொல்லலாம். அந்த ஞான விதிக்கு விதின்னு சொன்னால் அதுக்கு மேலே அதுக்கு விநியோகம், அதிகார விதியெல்லாம் வேணுமேனு கேட்டால் எல்லா விதியும் நம்ம இங்கே கொண்டு வர முடியும்பா. அதாவது இந்த ஞானத்தினாலே என்ன அடையணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார் பலம். ராத்திரி சத்திர நியாயின தெரியறது. சில சமயம் விதிவாக்கியத்தில் பலம் சொல்லியிருக்காது, ஆனால் பக்கத்தில் வேறு வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தில் அதுக்கு வேண்டிய சாமகிரி இருக்கும். இதை ராத்திரி சத்திர நியாயம்னு சொல்லுவாள். அது ராத்திரி சத்திர நியாயங்கிறது அர்த்தவாதத்தில் உள்ள பலத்தை விதியில் சேர்த்துக்கிறது. இங்கேயும் அப்படி இருக்குது. ஜாத்வா தேவம் முச்சியத்தே சர்வ பாஷை. எல்லா பாஷங்கள்லேருந்தும் சர்வ பந்தத்துலேருந்தும் விடுபடுவான் அப்படின்னு பலம் சொல்லியிருக்கு. ஜாத்வா சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஞானத்துக்கு பலமாச்சு. அப்போ
அந்த பந்த நிவர்த்தி காமஹா மோட்ச காமஹா அவனுக்காக இது விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஏதன் மத்தியில் சாந்தோ தாந்தா உபரதா திதிக்ஷு ஆத்மானம் பஷ்ய ஆத்மன்னேவ் ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு சொல்லியிருக்கு பிருகதாரண்யகம். அப்போ இந்த விதியில் பார்க்குறச்சே இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் அந்த ஞானத்தோடு சேர்ந்து இதெல்லாம் கூட இருக்கணுமா. இந்த அங்கங்கள்லாம் கூட வந்ததுன்னா அப்போ இந்த அங்கங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஞானமானது அந்த பந்த நிவர்த்திங்கிற பலத்தை கொடுக்கும். ஆக சாதாரணமாக கர்ம விதிக்கு என்னெல்லாம் சககாரியா விதிகள் வேணுமோ அத்தனை விதிகளையும் இங்கே கொண்டு வரலாம். ஆக ஆத்ம ஞான விதிங்கிறது ஒன்று வரலாம் அப்படிங்கிறது சொன்னார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஆத்மா விதிக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டா விதிக்கு எது விஷயமோ அந்த விஷயமானது உற்பத்தியம், ஆப்பியம், விகாரியம், சம்ஸ்காரியம் இப்படி 4 விதமாக இருந்தால் தானே அந்த ஆத்மா அந்த கர்மகாரகமாக முடியும். 4ல் ஏதாவது ஒன்றா இருக்கணுமே. இந்த ஆத்மா அதை எதுலேயுமே சேராது போல இருக்கே. அப்போ இதை எப்படி ஆத்ம ஞானத்தை விதிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், அது வேண்டாம், அந்த ஆத்மாவை கர்மகாரகமாக வச்சுட்டா தானே இப்படி நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கருத்திற்காரகமாக வச்சுட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஞானம் இருக்கே, ஞானத்தினுடைய பலம் கர்த்தாவிடத்தில் தான் வருது. யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். எதை தெரிஞ்சுக்கிறானோ அதுக்கு மோட்சம் இல்லை. ஆக இந்த பலம் வர வேண்டியது கர்த்தாவிடத்தில் வர வேண்டியது. அதனால் அவன் தான் தெரிஞ்சுட்டா போகிறோம். அந்த கர்மகாரகம் இப்படிலாம் இருக்கணுமே, உற்பத்தியம் விகாரின்னா இருக்கணுமேன்னு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல அது தேவையில்லாதது அப்படிங்கிற விஷயத்த மேலே சொல்லிட்டு இதில் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே தாத்பரியேன பிரம்மஸ்வரூபத்தையும் போதிக்கிறது, அந்த பிரம்மஜானத்தை விதிக்கவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி 2 காரியத்தையும் பண்ணுறது. ஒரே வாக்கியம் 2 காரியத்தை பண்ணுமாங்கிறதுக்கு ஒரு மீமாம்சா சம்மதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். சமிதோ ஜதி தனுபாதம் ஜதி அப்படின்னு 5 பிரயாஜங்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு வாக்கியமும் பிரயாஜங்கிற பேர் உள்ள ஒவ்வொரு யாகத்தை விதானம் பண்ணுறது. சமிதோ ஜத்தினா சமித்துன்னு அந்த யாகத்துக்கு பேர், அந்த யாகத்தை விதானம் பண்ணுறது. தனுபாதம் ஜதி தனுபாத்துன்னு யாகத்தை விதானம் பண்ணுறது. 5 யாகங்கள். யாகத்தை விதானம் பண்ணினா முடிஞ்சு போச்சு. இந்த அத்தனை யாகத்தையும் தரிசபூர்ண மாதத்தில் அனுஷ்டானம் பண்ணோம். இதெல்லாம் அங்கங்கள். எந்த கிரமத்தில் அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு கேட்டான். எந்த கிரமத்திலேன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரமத்தில் எல்லாம் பண்ணணும் அவ்வளோதானா இல்லை. இது எந்த கிரமத்தில் இந்த படிக்கிருக்கோ விதிச்சிருக்கோ அந்த வாக்கியங்களுடைய கிரமத்தை வச்சுட்டே அந்த கிரமத்தில் தான் அனுஷ்டானம் பண்ணணும். நீங்கள் தனுபாத்தை பண்ணிவிட்டு அப்புறம் சமிதி யாகம் பண்ணுறீங்கிறது பண்ண முடியாது. சமிதோஜத்தி முதல்ல இருக்கா, அதுதான் முதல்ல. அப்போ தனுபாத்தை அடுத்தது. இதை பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு போகக்கூடாது. ஆக இந்த ரீதியில் கிரமத்தையும் அது போதிக்கிறது. கர்மாவையும் விதிக்கிறது, கிரமத்தையும் போதிக்கிறது. 2 விஷயத்தில் தாத்பரியம் கொண்டதாக அந்த வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மஸ்வரூபத்தையும் போதிக்கலாம், அந்த பிரம்மஜானத்தை விதிக்கவும் செய்யலாம். 2 தாத்பரியம் கொண்டதாக இருக்கிறது. ஒன்றும் சிரமம் இல்லை. இதுதான் இப்போ பாக்கி உள்ளதெல்லாம் வேதாந்தங்கள் எப்படி அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை போதிக்கிறதுங்கிறது நிரூபணம் பண்ணி இந்த சமன்வயாதிகரணத்தை பூர்த்தி பண்ணிடுறார்.